ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அது வந்து ஒரு லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும், இமேஜ், ரேட்டு எல்லாமே அதன் மூலியமாகவே வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கு வெட்டி தான். நல்ல ஹேண்டிலும் நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து 5 இன்ச்சு இருக்குங்க. இதெல்லாமே அந்த காலத்து பொருட்கள் தான். இப்போ பாக்கு வெட்டிக்கு பயன்பாட்டில் இல்லை, அந்த காலத்து பொருளுங்கிறதுல வாங்குறது தான். அது 900ன்னு விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க. 415 விலைக்கு கொடுக்குறேன். சின்ன சின்ன பொருட்கள் தான், ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு இதுலேயும் வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். அடுத்தா பார்க்குறது ஒரு டிஃபன் பாக்ஸ் தான். அது நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸு. 2.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. இதுவும் உங்களுக்கு 450 450ன்னு விலை கொடுக்குறேன். ஒவ்வொரு பொருளுமே யூனிக்கான ப்ராடக்ட் தான். இது வந்து வெங்கல டம்ளர், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெங்கல டம்ளரு. அதோட ஷேப்பு வந்து நல்ல யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரே மாதிரி ரெண்டாக கூட கிடைக்கிறது இல்லை. இது நல்லா 2 டம்ளர் ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் நல்லா அகலமாகவும், சென்டரில் கைப்பிடிக்கை தோதுவாக குறுகலாகவும் இருக்கக்கூடியது வித்தியாசமான ஒரு டம்ளரு. நம்ம பூஜை அறையில் நீர் விளாவறதுக்கு, இல்லை நம்ம தீர்த்தம் வச்சுக்கிறதுக்கு, மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 2.25 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2 டம்ளரும் 900 விலை கொடுக்குறேன், 900ங்க. அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய காஃபி ஃபில்ட்ரு தான். இது வந்து சைஸ் வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சு தான் சைஸு, சின்ன சைஸு. ஒரு 3 பேருக்கு டிகாஷன் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் ரொம்ப சின்ன சைஸ் விருப்பப்பட்டு கேட்குறீங்க, கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க போட்டுட்ருக்கோம். நான் வாங்கிட்டு இந்த வாக்கில் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த காலத்து பீஸு. எதுக்காக அந்த காலத்து ஃபில்ட்ருலாம் நம்ம இப்போ ஃபில்ட்ரு வந்தாலும் எதுக்கு அந்த காலத்து ஃபில்ட்ரு நம்ம விருப்பப்பட்டு வாங்குறதுனா, இன்றைக்கி வரதெல்லாம் அழுத்தம் இல்லாமல் சீக்கிரம் உங்களுக்கு அந்த விரும்புலாம் சில்வர் பாத்திரம் மாதிரி விரிஞ்சிக்குது. இது வந்து நல்லாயிருக்கும். 1300 விலை கொடுக்கும், 1300ங்க அந்த ஃபில்ட்ரு. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு செயின் தான். நல்ல கனமான செயின், இரும்பு செயின் மாதிரி இருக்கக்கூடியது, பெரிய செயின். நல்ல கனம், நல்ல திருத்தமாக இருக்கக்கூடியது. இப்போ வீட்டில் செல்ல பிராணி வளர்க்குறவங்க, நாய், பூனை அந்த மாதிரியெல்லாம் வளர்க்குறவங்க இப்போ வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஷ் பண்ணோம்னா அப்படியே தங்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. டெய்லி யூஸ் பண்ணும்போது பித்தளை அந்த ஒரு கலரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவ்வளோ செயின்லேயே வந்து இந்தளவுக்கு பித்தளை செயின் நிறையா வரும். பட் இது வந்து இரும்பு செயின் மாதிரி அவ்வளோ கனமாக இருக்கக்கூடிய செயின். எனக்கு பார்த்தோன்னே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அதனால் எடுத்துகிட்டு வந்தது தான். ஒரு 3.25 அடி லென்த் இருக்கக்கூடியது, நல்ல நீளமாக இருக்கக்கூடியது. பார்க்கவுமே எனக்கு வீட்டில் செல்லப்பிராணி வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மைண்டில் தோணுனதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1800 1800ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கனமான செயின். அது போக நம்ம வீட்டில் எதுவும் சின்னது ஏதோ ஒன்று நம்ம பூட்டி வச்சுக்கிறதுக்கு, இப்போ வண்டியெல்லாம் செயின் போட்டு இது பண்ணி பூட்டுறாங்களே, அந்த மாதிரி இதுக்கு மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். 1800 செயின். அடுத்ததாக பார்க்குறது வெங்கல சொம்பு. நல்ல பெரிய சொம்பு, பயங்கர வெயிட்டே வந்து நல்ல 1.25 கிலோ 1.5 கிலோ இருக்கக்கூடியது வெயிட்டு. கனமான சொம்பு. பார்த்தோம்னா உள்ளே பொட்டடிச்சிருக்கிறது உள்ளே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அதாவது வந்து இந்த யூனிக்கான சொம்பு, இதே மாதிரி இன்னொரு சொம்பு கிடைக்காது. அது யூனிக்கான ஒரு சொம்பு. உங்களுக்கு அந்த காலத்து பீஸ், இதெல்லாமே வருஷம் உள்ள பீஸு. 2200 2200ன்னு விலை கொடுக்குறேங்க. ஒரு 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. வித்தியாசமான ஒரு சொம்பு. நல்ல லேசாக தட்டினாலே அதிரக்கூடியது. அதை விட அந்த பொட்டு அடிச்சிருக்கிறது செஞ்சுருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொம்பு பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு பொருளுமே வித்தியாசமாக இருந்தால் எடுத்துகிட்டு வர்றது தான். 2200 அது. அடுத்தா பார்க்குறது ஒரு பொம்மை தான். ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொம்மை. இது வந்து வின்டேஜ் பிளாஸ்டிக்னு சொல்கிறது, அந்த பழைய பிளாஸ்டிக்கு.
இப்போ இந்த விண்டேஜ் ப்ராடக்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா இது பிளாஸ்டிக்லேயே விண்டேஜ் பிளாஸ்டிக். நம்ம லேசாக ஆட்டினா ஆட்டிக்கிட்டே இருக்கும். கலர் அப்படியே ஃபேட் ஆகாமல் எவ்வளோ காலமானாலும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி குளுக்கணும்னா கிளுக்கிழப்பு மாதிரி சவுண்டு வரக்கூடியது. வாய்ஸ் ஓவர்னால தெரியலை. அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் முன்னாடி பார்த்தோம்னா பேக்கலைட்னு வரும். ரேடியோஸ் சுவிச்சஸ்லாம் இருக்கிற பேக்கலைட்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா செல்லுலாய்டுன்னு வரும். அப்படியே ஒன்று ஒன்றா மாறி மாறி வரும்போது இப்போ இருக்க பிளாஸ்டிக் வந்திருக்கு. இப்போ இருக்க பிளாஸ்டிக் அந்தளவுக்கு தரம் இல்லை. பேக்கலைட் இன்னும் அழுத்தமாக இருக்கும். இது விண்டேஜ் பிளாஸ்டிக்ங்கிறது. இது இன்னும் பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா உள்ளது. இன்னும் சின்ன ஒரு பேர்டு கூட அங்கே பக்கத்தில் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த பொம்மை வந்து 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. விண்டேஜ் டாய்ஸில் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அதுக்காக வாங்கி போடுறது தான். அடுத்தா பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சின்ன ட்ரே தான். இதுவும் நல்லா அடியில் குறுகலாகவும் வெளியில் நல்லா அகண்டு வரக்கூடியது. கொஞ்சமாக ஏதாவது பொருள் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து எல்லாத்துலேயுமே பேர் போட்டிருக்கும். எல்லாத்துலேயுமே இனிஷியல் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு 6.5க்கு 6 சைஸ் வரக்கூடியது. 900 விலை கொடுக்குறேன். 900. இன்றைக்கி சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. அடுத்த பார்க்குறது வந்து ஒரு அடுக்கு சட்டி தான். பித்தளை அடுக்கு சட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. பளபளப்பெல்லாம் அவ்வளோ ஒரு இப்போ இன்றைக்கும் பித்தளை வருது. செட்டிநாடு பித்தளையோட தரம் என்னென்னா நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இதோட மஞ்சள் கலருங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ வர்ற பித்தளைக்கும் இப்போ அந்த காலத்து பித்தளைக்கும் உள்ள கலரே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கும். எல்லாமே இந்த இப்போ காமிக்கிற அடுக்கு சட்டி ஃபுல்லாக ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 6 பீஸு ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. இன்றைக்கி இந்த இது நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைச்ச விலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் போடணுன்ற மாதிரியும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வர்றோம். இது பெரிய சைஸ் வந்து நல்ல நம்ம பால் காய்ச்சுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சைஸு. நல்ல வெயிட்டும் அதே மாதிரி நல்ல வெயிட் உள்ளது தான். சின்னது வந்து 3 இன்ச்சுக்கு சைஸ் வரக்கூடியது. இது செட்டாக தான் அப்படியே கொடுக்குறேன். ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறேன். 3600 கொடுக்குறேங்க. 6 பீஸு, ஒரு பீஸ் 600 தான் வரும். ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சின்ன பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஸ் தான். இது பார்த்தோம்னா நல்ல டிசைன் பார்த்தா பட்டையாக இருக்க மாதிரியான ஒரு டிசைன். அதுலேயே ட்விஸ்டடாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வித்தியாசமானது. இப்போ இன்றைக்கி செய்யறதுக்கு முடியாது. பட்டையாக வர்றதுலேயே ட்விஸ்டடில் மாடலில் நல்ல வித்தியாசமான மாடல். 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1500 விலைக்கு கொடுக்குறேங்க. விற்கிறது பொருள் ரொம்ப ஈஸிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வாங்குறதுங்கிறது ரொம்ப இன்றைக்கி பொருள் கிடைக்கிறது அவ்வளோ டிமாண்டாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய எண்ணெய் தூக்கு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்லா கை விட்டு உள்ளே விளக்குற மாதிரியான கண்டிஷனில் இருக்கக்கூடிய சின்ன சைஸு. ஆனால் அதே சமயம் நல்ல வாயகலமாக நல்லா இருக்குது. 7.25 இன்ச்சு ஹைட்டுக்கு 3 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. அது 1900 1900 கொடுக்குறேங்க அந்த எண்ணெய் தூக்கு. அடுத்த பார்க்குறது பித்தளையிலே ஒரு தூக்குவாளி தான். தூக்குவாளி சேகரிக்கிறவங்க ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு பீஸ்ன்னு சேகரிக்கிறவங்கலாம் இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான பீஸ். எப்போயாவது தான் கிடைக்கும். இது வந்து 80 வருஷம் 100 வருஷம் பழமையான ஒரு பீஸு. எவ்வளோ ஷைனிங்கில் இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறது தான். இதோட மேலே இருக்க அந்த கைப்பிடியில் அவ்வளோ கனமாக கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் பொருட்கள் வந்து எல்லாமே கைவேலைப்பாடே கிடையாது. இதெல்லாமே இன்றைக்கி இந்த மூடி செய்யணும்னா செய்யறதுக்கு ஆள் கிடையாது. மூடியெல்லாம் கைவேலைப்பாட்டில் செஞ்சது. இன்றைக்கெல்லாம் மிஷினில் ப்ரெஸ் பண்ணுறது தான் வருது. இதெல்லாமே அந்த காலத்தில் ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக செஞ்சு பண்ணியிருக்காங்க. இது இந்த தூக்குவாளி வந்து 2900 விலை கொடுக்குறேன். 2900ங்க. நல்ல வித்தியாசமான ஒரு தூக்குவாளி. ஒரு எப்போயாவது தான் இந்த பேட்டர்ன் கிடைக்கும். நல்ல செட்டிநாடு சைடு உள்ளது. அழுத்தமாக கனமாக உள்ளது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. ஒரு 2.5 லிட்டர் கிட்ட கொள்ளளவு உடையது. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கேரியர் தான். இந்த கேரியரும் நல்ல ஒரு நானும் ஒரு 50-100 கேரியர் பார்த்துருப்பேங்க. இந்த அளவுக்கு கண்டிஷனில் கேரியர் பார்த்ததில்ல. அவ்வளோ அருமையாக இருக்குது கண்டிஷனு. பாலிஷ் பண்ணாமல் அந்த காலத்தில் உள்ள அதே பீஸு. ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஈயம் முழுக்க நல்ல புது ஈயம் மாதிரி இருக்கக்கூடியது. அதே மாதிரி வெளியிலேயும் நல்ல பளபளப்போடு இருக்குது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. அதே மாதிரி அடியில் கூட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஏன்னா பாலிஷ் பண்ணால் அடியில் அந்த இது தெரியும் உங்களுக்கு. இந்த இது அப்படியே பாலிஷ் பண்ணாமல் எப்படி போட்டிருந்தாங்களோ அப்படியே இருக்குது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. எப்போயாவது தான் கிடைக்கும். சைஸ் வந்து 10.5 இன்ச்சு சைஸு ஹைட்டு. ஒன்றுக்குள்ள ஒன்று அழகாக வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். சீர்க்கே வைக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம யாருக்கும் சீர்க்கு வைக்கிறதுக்கு. ஏன்னா இந்தளவு கண்டிஷனில் இருக்கிறதுக்கு பொருட்கள் நம்ம சீர்க்கு வைக்கலாம். இது வந்து 10.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் உடையது. 4400 விலை கொடுக்குறேங்க. 4400. அடுத்ததாக பார்க்குறது
பித்தளையில் உள்ள இந்த சைடு வந்து இது எச்சி பனிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து இதுக்கு வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ளவர் வாஸாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா இதெல்லாம் அது அந்த அந்த பேட்டர்ன் டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து 3 பார்ட்டாக செஞ்சு பற்ற வைப்பாங்க. கீழே இருக்க அடிப்பாகம் பாதம் ஒன்று, சென்டரில் இருக்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் மேலே இருக்க பார்ட்டுன்னு 3 பார்ட்டாக செஞ்சு பற்ற வைக்கிறது, கை வேலைப்பாடுலேயே செய்கிறது. இது வந்து உங்களுக்கு நல்ல வெயிட்டும் கூட வெயிட் உள்ளது. 10 இன்ச்சு சைஸுக்கு 8.5 இன்ச்சு அகலம் உள்ளது. நல்ல கனமாக இருக்கக்கூடியது. ஒரு சென்டர் டேபிளில் ஒன்று வச்சோம்னாலே போகிறோம். 3400 3400 விலைக்கு கொடுக்குறேங்க எச்சி பனிக்கு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளம் தான். இது பார்த்தோம்னா அந்த காலத்தில் உள்ளது. வெளியில் வந்து பாலிஷ் இல்லை, அப்படி எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். அந்த மெழுகோடு இருக்குது. உள்ளே மட்டும் எவ்வளோ ஒரு பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து மெயினாக வந்து பூஜை தட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூத்தட்டு, பூஜை தட்டு மாதிரி, தாம்பாளம் மாதிரி, சீர்தட்டாக. சைஸ் வந்து நல்ல ஒரு அடி இருக்கக்கூடியது. நல்ல இதெல்லாம் பாத பூஜைக்குன்னே யூஸ் பண்ணுறதுக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறனால வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரே தகடில் இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 90 டிகிரிக்கு தாம்பாளத்தை மடக்கி விட்ருக்காங்க. இது வந்து இன்றைக்கெலாம் இந்த அளவுக்கு மடக்கவே முடியாது. 3 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு ஒரே இதில் மடக்கியிருக்காங்க. இந்த மாதிரி மடக்கிறதுங்கிறது ரொம்ப வேலை கூட உள்ளது. அந்த தாம்பாளம் வந்து 2600 2600 விலை கொடுக்குறேன். அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பெட்டி தான். இது வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த காலத்து பெட்டி. 4 சைடும் நல்ல பாதம் வச்சு நல்ல கண்டிஷனில் நல்லா 4 சைடும் வரும்பெல்லாம் பார்த்தோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் வித்தியாசமான பெட்டி தான். வித்தியாசமாக இருக்கவும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து மேலே வந்து ஒரு தட்டு வரக்கூடியது. நல்லா அதில் தனியாக நம்ம ட்ரே மாதிரி தனியாக வச்சுக்கலாம். உள்ளே இருக்க தனியாக ஒரு இது மாதிரி இருக்கும். இந்த இது தனியாக எடுத்துகிட்டு முழுசாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல அந்த ட்ரே வச்சு 2 பார்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் சைஸ் ஹைட்டு பார்த்தோம்னா 5.5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. அதில் அந்த ட்ரே மட்டும் பார்த்தோம்னா 2 இன்ச்சு சைஸு ஹைட்டு. உள்ளே இருக்க பார்ட்டு 3 இன்ச்சு இருக்கும். நம்ம உள்ளேயும் தனியாக வச்சுக்கலாம், அந்த ட்ரேலையும் தனியாக வச்சுக்கலாம். 2 பார்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். பொருள் வச்சுக்கிறது, பீரோவில் வைக்கிறதுக்கு அடக்கமாகவும் இருக்கும். ஒரு பணம், நகை இதெல்லாம் வச்சு பீரோவில் வச்சுக்கிறதுக்கு தேக்கு பெட்டி ரொம்பவே நல்லதும்பாங்க. நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் அந்த மேலே இருக்க அந்த இதோடு பார்த்தோம்னா சைஸ் வந்து 6.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு. நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி. 3800 3800 விலை கொடுக்குறேங்க. பெட்டியெல்லாம் கிடைக்க போட்டுகிட்டே இருக்கும். நிறைய பேர் அதை விருப்பப்படுறதுனால. அடுத்தது பார்க்குறது மங்கு ஜாமான் தான். மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேசன். மோஸ்ட்லி வந்து உள்ள ஒயிட் கலரில் தான் வரும். இது 2 சைடும் உள்ள வெளியில் ரெண்டுமே வெவ்வேறு கலரில் இல்லாமல் ஒரே கலரில் இருக்கக்கூடியது பேசன். இது பேசன் வந்து 2.5 இன்ச்சுக்கு 9.5 இன்ச்சு சைஸ் உடையது. அதே மாதிரியே ஒரு பிளேட்டும் கிடச்சதுனால சேர்த்து நான் சேலுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா வாங்குறவங்களுக்கு யூனிஃபார்மாக பார்க்க அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான். இது வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உடையது. இது ரெண்டையும் சேர்த்து 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. 1900. பேசனும் அந்த பிளேட்டும். பிளேட் வந்து 1.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் உள்ளது. ரெண்டையுமே சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். 1900. இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ராடக்ட் அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.